Hello everyone, welcome to Madurai NEET Physics Academy. இந்த வீடியோவில் வந்து NCERT Exemplar problems வந்து பார்க்க போகிறோம். அது கைனமேட்டிக்ஸ் டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். அதாவது மோஷன் இன் a straight line அந்த யூனிட்லேருந்து நம்ம எக்ஸாம்பிளர் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இப்போது இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா among the 4 graphs shown in the figure there is only one graph for which average velocity over the time interval 0 to t can vanish for a suitably chosen t which one is it அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த 4 கிராஃபில் வந்து ஏதோ ஒரு கிராஃபில் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் பீரியடுக்கு வந்து இருக்காது, அது எந்த கிராஃப்னு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நம்மளுக்கு ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0வாக இருக்குது அப்படின்னா முதல்ல ஆவரேஜ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு பை டைம். ஸோ இது எப்போ 0வாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது? டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருந்தால் ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து இருக்காது அப்படிங்கிறதும் தெரியும். அப்போ இந்த 4 கிராஃப்ஸில் வந்து எந்த கிராஃபில் ஆவரேஜ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கணும். டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிகள் வந்து நகரவே இல்லை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. பார்ட்டிகள் வந்து போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கு வந்துட்டால் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0. சரியா? இப்போ ஒருத்தர் இங்கே ஆரிஜின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப இந்த இடத்துக்கு போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்துட்டாருனாலுமே டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். இதே இவர் ஒரு சர்க்குலர் பாத்தில் வந்து இப்படி போயிட்டு திரும்ப இதே இடத்துக்கு வந்தாலும் இவரோட டிஸ்பிளேஸ்மெண்ட் 0 தான். அங்கேயும் ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்காது, இங்கேயும் ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்காது. சரியா? சரி, இவங்க கொடுத்துருக்கிறது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ் வர்சஸ் டி கிராஃப். எக்ஸ் வர்சஸ் டி கிராஃப் அப்படிங்கிறது வந்து பொசிஷன் வர்சஸ்ஸு டைம் கிராஃபு. சரியா? பொசிஷன் வர்சஸ்ஸு டைம் கிராஃப். அப்போ இந்த இதில் வந்து எதில் வந்து ஆவரேஜ் வெலாசிட்டி 0வாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்து கிராஃப் பியை வந்து சொல்வேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், இது வந்து அவருடைய ஸ்டார்டிங் இனிஷியல் பொசிஷன். இவர் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் எங்கேயோ போயிட்டு திரும்ப அதே இடத்துக்கே வராரு. அப்போது ஒரே நேரத்தில் 2 பொசிஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டைமை தான் நான் கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லி வச்சுக்குவேன். அப்போ இந்த 0லேருந்து டீக்குள்ளே என்னுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0வாக இருக்குது. அதனால் இந்த இடத்துல என்னுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி 0வாக இருக்கும். 0 to டைம் டி வரைக்கும் இந்த கிராஃபில் மட்டும். ஸோ ஆப்ஷன் பி தான் வரும். இல்லை இந்த பொசிஷன் வர்சஸ் டைம் கிராஃப் வந்து எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் என்ன எக்ஸ் வர்சஸ் டி கிராஃபில் இது ஒரு x1 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாருன்னு வச்சுக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஆரிஜின்னு, இந்த இடத்துல x1 அப்படிங்கிற இடத்துல இருக்கிறாரு. சரியா? இவர் என்ன பண்ணுறாரு, அங்கேருந்து ஏதோ ஒரு ரைட் சைடில் வந்து போகிறாருன்னு அர்த்தம். அதாவது ஏதோ x2 அப்படிங்கிற மாதிரி இடத்துக்கு போகிறாரு. இந்த இடத்துக்கு போகிறார் x2. திரும்ப x2லேருந்து என்ன பண்ணுறாரு, x1க்கு வராரு. இங்கே இருந்துட்டு இவர் என்ன பண்ணுறாரு, இங்கே வரைக்கும் போயிட்டு திரும்ப இந்த இடத்துக்கு வராரு. ஓகே, அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, திரும்ப 0 நோக்கி நடக்கிறார். திரும்ப 0 நோக்கி நடக்கிறார். ஓகே, அப்போது இவங்க டைம் பீரியட் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 0, இந்த இடத்துல கேபிட்டல் டி. ஓகே, ஸோ இதுக்குள்ளே இவருடைய ஆவரேஜ் வெலாசிட்டி வந்து 0. ஸோ இதே மாதிரி ஒரே டயத்தில் அதாவது சேம் பொசிஷன் வந்து 2 இடத்துல எந்த கிராஃப்லேயும் வரல. அப்போ இந்த கிராஃபில் மட்டும்தான் சேம் பொசிஷன் வந்து 2 இடத்துல நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. சரியா? வேறு எந்த இதுலேயும் கிடைக்கல. அதனால் ஆப்ஷன் பி. ஓகே, அடுத்த ப்ராப்ளம் வந்து a lift is coming from 8th floor and is just about to reach 4th floor taking ground floor as origin and positive direction upwards for all quantities. which one of the following is correct அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதாவது ஒரு லிஃப்ட் வந்து என்ன 8th ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோர் வரைக்கும் வருது. இவங்க வந்து எதை ரெஃபரன்ஸாக எடுத்துக்கிற சொல்லியிருக்கிறாங்க, கிரவுண்ட் ஃப்ளோரை வந்து ஆரிஜினாக எடுத்துக்கோங்க, மேலே போனால் பாசிட்டிவ், கீழே வந்தால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போது இதில் எந்தெந்த குவான்டிட்டிஸ் எல்லாம் சரியாக வரும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம இப்போ லிஃப்ட்டுக்கு பதிலாக நான் வந்து ஹரிசாண்டல் மோஷனில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது வந்து 0 ஆரிஜின். இங்கேருந்து இவர் ரைட் சைடில் போனால் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி வச்சுக்குருவோம், லெஃப்ட் சைடில் வந்தால் நெகட்டிவ் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்குவோம். இப்போ இவர் இருக்கிறது இனிஷியலாகவே 8th ஃப்ளோரில் இருக்கார் அப்படிங்கிறாங்க. நான் அதை வந்து உங்களுக்கு இங்கே வந்து இவர் 8ங்கிற ஒரு யூனிட்ஸ் கிட்ட ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிறது, 8 யூனிட்ஸில் இந்த இடத்துல ஒருத்தர் நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இவர் 4 யூனிட்ஸுக்கு வராரு அப்படின்னு வந்து வச்சுக்கிறோம். அப்போது இவர் 8லேருந்து 4க்கு வராருன்னா நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி தான் நடந்து வராருன்னு அர்த்தம். நெகட்டிவ் டைரக்ஷனை நோக்கி நடந்து வராரு அப்படிங்கிறபோது இவருடைய பொசிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்க போகுது. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் எக்ஸுங்கிறது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவில் தான் இருக்க போகுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி நெகட்டிவ்? அதாவது ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். எக்ஸ் ஃபைனல் மைனஸ் எக்ஸ் இனிஷியல். ஃபைனல் வந்து 4, இனிஷியல் வந்து 8.
அப்போது 4 மைனஸ் 8 வந்து நெகட்டிவில் தான் வரப்போகுது. நெகட்டிவில் வர்றதுனால இங்கே வந்து எதுவுமே நெகட்டிவ் இல்லை. ஸோ இந்த ஒன்று தான் ஆப்ஷனில் இருக்குது. அப்போ இதையே நம்ம சூஸ் பண்ணிடலாம். இருந்தாலும் நம்ம அடுத்ததெல்லாம் வெரிஃபை பண்ணுவோம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டே நம்மளுக்கு நெகட்டிவில் வந்துருச்சுன்னா அடுத்து நம்மளுக்கு வெலாசிட்டியும் நெகட்டிவில் தான் வரப்போகுது. ஸோ வெலாசிட்டி நெகட்டிவ். ஓகே, அப்போ ஆக்சிலரேஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஆக்சிலரேஷன் அப்படிங்கிறது வந்து 8லேருந்து 4க்கு வந்து நிற்கிறாரு அப்படிங்கிற போது ஆக்சிலரேஷன் கண்டிப்பாக நெகட்டிவில் தான் இருக்கும். இது ரெண்டு நெகட்டிவில் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஓகே, இதை அப்படியே நம்ம லிஃப்ட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். லிஃப்ட்டுங்கிற போது இவங்க சொல்கிறது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் அஸ் ஆரிஜின் அப்படிங்கிறாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் வந்து நான் 0ன்னு வச்சுக்கிட்டேன். இதிலேருந்து மேலே போகிறது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். ஸோ மேலே பாசிட்டிவ். சரியா? இப்போ இவர் இருக்கிறது வந்து 8வது ஃப்ளோரில் இருக்கிறாரு. 8வது ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோருக்கு வந்து நிப்பாட்டுறாரு. ஸோ இதுதான் 4th ஃப்ளோர். 4th ஃப்ளோர் வந்து வராருன்னா இது வந்து என்னது? நெகட்டிவ் டைரக்ஷன். 8வது ஃப்ளோர்லேருந்து 4th ஃப்ளோர் வராருன்னா நெகட்டிவ் டைரக்ஷனில் வராரு அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். இப்போ நெகட்டிவ் டைரக்ஷனில் வர்றாங்க அப்படிங்கிற போது பொசிஷன் வந்து நெகட்டிவ். அப்புறம் அதே மாதிரி பொசிஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து நெகட்டிவ் அப்படிங்கிற போது வெலாசிட்டி நெகட்டிவ். இவர் வந்து நிற்கிறாரு அப்படிங்க ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நிற்கிது அப்படின்னு என்ன அர்த்தம்? அங்கே வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நிற்காமல் அதனுடைய ஸ்பீடை கூட்டிகிட்டே போகுதுன்னா பாசிட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ நிற்கிது அப்படிங்கிற போது இதனோட ஆக்சலரேஷன் நெகட்டிவ். இது ரெண்டும் நெகட்டிவில் இருக்கும்போது ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஓகே, தேங்க்யூ.